ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதை மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரீஜனில் பெரிய பதட்டம் இருக்குது. அடுத்த போர் பெரிய அளவில் வரும், அமெரிக்கா உள்ளே இறங்கும், பல்வேறு நாடுகள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதாக பேசப்படுகிறது. இந்த வாரத்தில் இந்த 4 நாட்களில் மட்டும் ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. ஹமாஸோட தலைவர் நீண்ட காலமாக ஒரு அரசியல் தலைவராகவும் அந்த நாட்டோட அதாவது பாலஸ்தீனோட எலெக்ஷனில் வெற்றி பெற்று அவர் ஹமாஸோட தீவிரவாத குழுவோட தலைவர் கிடையாது, ஹமாஸ் இயக்கத்துடைய மிதவாத தலைவர். அவர் அந்த பாலஸ்தீனத்திற்கு பிரதமராக கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே பணியாற்றியவர். அவர் தான் கொல்லப்பட்டிருக்கார். எப்படி கொல்லப்பட்டார், எதற்காக கொல்லப்பட்டார், எங்கே கொல்லப்பட்டார், அதுக்கு அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ அங்கே உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக புரியும். அதாவது நீங்கள் உங்களுக்கு தெரியும், போன வருடத்திலிருந்து தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்து மீது, குறிப்பாக அந்த வடக்கு காசா மீது மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலை நடத்தி கிட்டத்தட்ட 48,000 பேரை கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த போரில் ராக்கெட் தாக்குதல் எல்லாத்துலேயுமே கொல்லப்பட்டிருக்காங்க. 7 மருத்துவமனைகள் அடியோடு அழிக்கப்பட்டது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது. அங்கே தான் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல. இப்போ பெருவாரியான ஏழை மக்கள், எளிய மக்கள் இவங்களாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய மருத்துவமனை. அந்த மாதிரி 7 மருத்துவமனைகள் அடியோடு நாசப்படுத்தப்பட்டு அடியோடு அழிக்கப்பட்டிருக்கிறது. அது காரணம் என்னென்னா, இந்த காசா மக்கள் அதாவது அடிபட்டு கொஞ்சம் நஞ்சம் உயிர் பிழைக்கணும்னா எங்கே போகணும், மருத்துவமனைக்கு தான் விடும். அப்போ மருத்துவமனையே இல்லாமல் ஆக்கிட்டோம் அப்படின்னா லேசான அடிபட்டு ரத்தப்போக்கு உள்ளவங்க கூட செத்து போயிடுவான். அதுக்காக தான் அவர்கள் முதல்ல அவருடைய திட்டம் என்னென்னா, இஸ்ரேலோட திட்டம் மருத்துவமனைகளை அழிக்கணும், குழந்தைகளை கொல்லணும். ஏன்னா அவர்கள் தான் அடுத்து வருங்காலத்தில் ஹமாஸில் சேர்ந்துருவாங்க, நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க. அப்படின்னாலும் குழந்தைகளை அழிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பெண்களை அழிக்கணும். பெண்கள் இருந்தால் தான் ப்ரொடக்டிவிட்டி, ஹியூமன் ப்ரொடக்டிவிட்டியே பெண்களை வைத்து தான். அதனால் பெண்கள் சமுதாயத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சந்ததியை உருவாக விடாமல் தடுக்க முடியும். இப்படி என்னென்னா மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஹிஸ்புல்லா அமைப்பினர் எங்கன்னா கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு ஒரு இடம், இப்போ நான் மேப்பில் போடுறேன் பாருங்கள். அந்த கோலன் ஹைட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் லெபனான், இன்னொரு பக்கம் இஸ்ரேல், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சிரியா தூரத்தில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்ததுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த லெபனான் இஸ்ரேல் பார்டரில் இருக்கிறது தான் ஜோர்டான். இந்த 3க்கும் எல்லையில் உள்ளது தான் இந்த கோலன் ஹைட்ஸ். இப்போ இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதியை சிரியாவோட ஒரே ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. இதை இவர்கள் 1967 பிடிச்சி வச்சுருக்காங்க. இது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு தான் உலகத்தில் அழைக்கப்படுது. இது சிரியாவுக்கு உட்பட்ட ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட, இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் தன்னுடைய சிட்டிசன்ஸை அங்கே குடியமர்த்தி வச்சுருக்கான். இங்கே கோலன் ஹைட்ஸ் அப்படின்ற அந்த மலைப்பகுதியில், குன்று பகுதியில். ஸோ அங்கே வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் அங்கே வாழுது. அந்த சமூகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள். ஆனால் இஸ்லாமில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை எதிர்க்கக்கூடியவர்கள் அங்கே குடியமர்த்தி வச்சுருக்கு இல்லையா. இவர்கள் குடியிருப்பு பகுதியில் தான் ஒரு கிரவுண்டு, சின்ன பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குண்டு விழுகுது. அதில் பார்த்திங்கன்னா 12 சிறுவர்கள் உயிரிழந்துடுறாங்க. இது 2-3 நாட்களுக்கு முன்பு நடந்தது. இது என்னென்னா, இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் பகுதியில். உடனே இஸ்ரேல் என் பகுதியில் நீ தாக்குதல் நடத்திட்டியா அப்படின்னு சொல்லி லெபனான் மீது ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துன்னு சொல்லி லெபனான் மீது நடத்தின தாக்குதலில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்கள் ஒருவர் கொல்லப்பட்டார். இது பரபரப்படங்கிறதுக்குள்ளே ஹிஸ்புல்லா இதற்கு பழி வாங்காமல் விட மாட்டேன், உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்திலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸோட தலைவராக கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாட்டோட பாலஸ்தீனத்துடைய பிரதமராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு போகிறாரு, ஈரானுக்கு போகிறாரு. ஈரானுக்கு எதுக்கு போகிறாரு அப்படின்னா, அவர் ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே எங்கே இல்லை பாலஸ்தீனத்தில் இல்லை. அவரை இஸ்ரேலிய இராணுவம் கொன்றும், ஐடிஎஃப் கொன்றும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் கத்தார் நாட்டில் தஞ்சமடைந்து அங்கே இருக்கார். அங்கே தான் ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆனால் கத்தாரை இஸ்ரேல் அட்டாக் பண்ணாது. ஏன்னா கத்தார் ஒரு பவர்ஃபுல்லான நாடு, அது வேறு மாதிரி ஆகும். அவர்கள் தான் நடுநிலையாக இருப்பதிலையும் பேச்சுவார்த்தை நடத்துவதிலையும் ஒரு முக்கியமான ஒரு பணக்கார நாடு கத்தார். எனவே கத்தாரை இஸ்ரேல் தொடாது அப்படின்றதுனால கத்தாரோடைய நாட்டோடைய விருந்தினராக அங்கே போய் தங்கிக்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய ஜனநாயக செயல்பாடை பண்ணுறாரு. ஐநாவில் போய் பேசினார்.
இந்த மாதிரியான ஜனநாயக ரீதியிலான இதில் ஹமாஸுடைய ஜனநாயக பிரிவுடைய தலைவராக அவர் செயல்பட்டு இருந்தார். ஹமாஸுக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதும் பல்வேறு நாட்டு தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதும் தான் இவருடைய வேலையாக இருந்தது. சரிங்களா, இஸ்மாயிலோட வேலையாக இருந்தது. இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்மாயிலை கொல்வதற்கு நீண்ட நாட்களாக பல முறை திட்டம் போட்டு செயல்படுத்தியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா இஸ்ரேல். இதில் வந்து இஸ்மாயில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்ததே வந்து எங்கே அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இவர் பிறந்ததே அகதி முகாமில். அதாவது 1962 உள்நாட்டு போர் நடக்கும்போது அகதி முகாமில் இருந்த இவரோட பெற்றோர்கள் அகதி முகாமில் தான் இவர் பிறக்கிறார். அப்படின்னா அவருக்கு இந்த பிரச்சனையை பற்றி, இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி, பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி, அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை பற்றி எப்படி தெரியும்னு பார்த்துங்க. ஏன்னா அகதி முகாமிலே பிறந்து ஐநா பள்ளிக்கூடத்தில் அகதிகளுக்கான பள்ளிக்கூடம் ஐநா நடத்துது இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து படிப்படியாக முன்னேறி மேல் படிப்பு படித்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு டாக்டரேட் வாங்கி அதெல்லாம் வாங்கி பெரிய இடத்துக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார். அதுவும் அரபு மொழிக்கான ப்ரொஃபஸராக இருக்கார். அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹமாஸோடைய இப்போ தேர்தலில் நின்று ஹமாஸ் சார்பில் வெற்றி பெற்றவர் தான் அவர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 2007 காசாவோட தலைவராக, குறிப்பாக அந்த பிரதமராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ளே நடந்த உள்குத்தில் 2017 அவரை நீக்கிறாங்க. அவர் நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து பிரதமராக நீடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வேறு விஷயம். அதுக்கப்புறம் இஸ்ரேலோட டார்கெட்னால் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அங்கேருந்து போய் ஜோர்டானில் போய் இதில் கட்டாரில் போய் அடைக்கலம் வந்து அங்கே இருக்கார். இப்போ வந்து என்னென்னா, ஈரான் அதிபர் செத்து போயிட்டார்னு உங்களுக்கு தெரியும், ரெய்சி. அவர் வந்து ஹெலிகாப்டரில் போகும்போது அவர் வந்து அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டார் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே புதிதாக ஒருவரை அந்த நாட்டோட அதிபராக நியமிக்கிறார் கேமனி. அவங்க ஃபேமிலியில் உள்ளவர் அவர் தான். கோமனி ஃபேமிலி தான் வந்து அங்கே உள்ள ஒரு மன்னர் ஃபேமிலி மாதிரி. ஸோ அவரை வந்து நியமிக்கிறார், ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. அவரோட பதவியேற்பு விழாவுக்காக தான் எங்கே போகிறாரு, ஈரானுக்கு போகிறாரு இவர். யார்? இஸ்மாயில். யார்? இது ஹமாஸுடைய தலைவரான இஸ்மாயில் அங்கே போகிறாரு. ஏற்கனவே வந்து இவங்க ஈரானுக்குள்ளே பல டார்கெட்டை போட்டு வைத்து வலுவாக இருக்கிறது, எதிரி நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் ஒரு வலுவான ஒரு இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா இஸ்ரேலோட உளவுப்படையான மொசாத். அப்போ மொசாத் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கரெக்டாக பிளான் பண்ணி இவர் வந்து இதில் வச்சு கொல்ல முடியாது, கத்தாரில் வச்சு அப்படின்றதுனால கத்தார்லேருந்து ஈரான் போனவரை அவரோட பாதுகாவலரோடு சேர்த்து ஒரு நவீன ரக ஏவுகணையை டார்கெட் வச்சு அடித்து அவரே அவர் பாதுகாவலர்களை மட்டும் காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கு அதிகாலையில் காலி பண்ணால் அலருது ஈரான். ஈரான் வந்து ஒரு வல்லரசு நாடாக உருவெடுத்து கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸ்லாம் இருந்த நேரத்தில் ஈரானுக்குள்ளே ஏற்கனவே அவங்க பிரதமர் பழைய ஹெலிகாப்டரில் போய் செத்து போயிட்டார். இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக அதிபர் பதவி ஏற்கிற இன்ன வரைக்கும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு. இப்போ தான் பதவி ஏற்க போகிறாரு. அவர் பதவி ஏற்றால் தான் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் அதே மாதிரி வந்து பல்வேறு, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான அமைப்புகளை தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க முடிஞ்சால் தான் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியுன்றது தான் ஈரானுடைய ஒரு திட்டம். ஸோ அதை வந்து இப்போ தலைவரே இல்லாமல் ஒரு தலையில்லா முண்டமாக ஈரான் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் கை வந்து கொஞ்சம் இறங்குது, இஸ்ரேல் கை ஓங்குது. இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி என்ன பண்ணுறேன்னா, ஹிஸ்புல்லாவோட தலைவரை லெபனானில் வச்சு அடிக்கிறான் 3 நாளைக்கு முன்னாடி. முக்கியமான தலைவர், 25 வருடங்களுக்கு மேலாக தேடப்பட்டவர். அவர் 25 வருடம் இல்லை 40 வருடமாக தேடப்பட்டு வந்தவர். அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்கள் 245 பேரை குண்டு வைத்து கொண்டு வருவார் 40 வருடங்களுக்கு முன்பு. அவர் அப்போ இருந்தே தேடுறாங்க. பல லட்சம் டாலர்கள் வந்து அவருக்கு தலைக்கு பரிசாக அறிவிக்கப்படுது. அவரை பிடிக்கவே முடியல, எங்கே இருக்காருன்னு இருப்பிடமே தெரில. அவரை வந்து 3 நாளைக்கு முன்னாடி போடுறாங்க. இருப்பிடம் தெரிஞ்சு யார்? இஸ்ரேல். அதுக்கு அடுத்து ஹமாஸ் தலைவரையும் போட்டாங்க. ஹமாஸ் பிரதமர் அவர், ரைட்டா? அதாவது ஹமாஸ் பிரதமர்னால் ஹமாஸ் கட்சி சார்பில் பிரதமராக இருக்கக்கூடியவர் பாலஸ்தீன மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர். ஸோ அவருக்கே இந்த கெதி, அவரை வந்து ஈரானில் வச்சு போடுறாங்க. இதனால் ஈரான் ஆத்திரம் அடைந்திருக்கிறார். ஆனால் இதில் யார் கை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சர்வதேச அரசியலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அடித்தான்னு சொல்லவே மாட்டான். சொன்னால் தான் நீங்கள் அவனை அடிப்பீங்க. திருப்பி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அந்த நாட்டுக்குள்ளே போந்து. அதனால் தீவிரவாதிகள் தெரியாத ஆட்களை வைத்து தாக்குதல் நடத்தினா, நீ எப்படி ஆளை அடித்து கொண்டுட்டு எனக்கே தெரியாதுன்னு சொன்னியோ, அதே மாதிரி நான் ஆளை அடித்து கொண்டுட்டு எனக்கு யாருன்னு தெரியாது, நீ பாட்டுக்கு எப்படி ஈரானை சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான இந்த ஹைட் அண்ட் சீக் கேம் தான் ஆடுவாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அதனால் அடுத்து எப்படி பழிதி இருக்கிறான் இஸ்ரேலை, நேரடியாக இஸ்ரேல் அட்டாக் பண்ண முடியாது, அட்டாக் பண்ண மாட்டான். அதே மாதிரி இஸ்ரேலும் இந்த தாக்குதலில் அவன் தான் கொண்டிருந்தா கூட நாங்கள் தான் கொண்டிருந்தோம்
கொன்னோன்னு சொல்ல மாட்டான். எனவே இந்த ஹைட் அண்ட் சீக் கேமில் இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுக்கு இடையில் வந்து லெபனானில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே அப்போ தான் வந்து ரஷ்யா உள்ளே வருது. ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, லெபனானில் நீ தாக்குதல் நடத்தினேன்னா நாங்கள் உள்ளே இறங்க வேண்டியது வரும் அப்படின்னு. உடனே லெபனானும் சொல்லுது, நீங்கள் இந்த தலைவரை கொன்றதற்கு பழி தீர்க்காமல் விட மாட்டோம், நாங்கள் அதுக்கான சூழ்நிலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே அமெரிக்கா இந்த பக்கம் இறங்குறான். என்னென்னா, லெபனான் வந்து கட்டாயம் இஸ்ரேல் அட்டாக் பண்ணால் நாங்கள் உள்ளே இறங்குவோன்றான். இது மாதிரியான ஒரு பரபரப்பான சூழல் தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு இன்னும் 2 நாளில் நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கலாம். அது பெரிய அளவில் இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. இதனால் உலகப் போர் வந்துடும், 3ஆம் உலகப் போர், அதெல்லாம் எதுவுமே வராது. ஆனால் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.